win. I am born to win. And God bless you. We'll go into the success story. Louis Braille was born in France. His father made leather goods. So one day he hurt his eye while playing with an instrument used for stitching leather. The சின்ன பிள்ளை அதை எடுத்து விளையாடி இருக்கு. The infection spread to the other eye and he became totally blind. Blind people those days were treated with great cruelty and they thought that it was a divine punishment. So Louis' father sent him to a blind school. In that blind school, Louis met a retired soldier who taught him to read with the help of embossed dots, raised dots. That soldier, for the first time, retired soldier, called the small boy Louis and taught him to read with raised dots. So Braille started refining the script for the blind so that they could read by feeling with their fingers. At the age of 20, Braille had planned and published a book explaining how his system could be used by the blind for reading and writing. Braille not only overcame his own affliction but also helped blind people all over the world to empower themselves by reading and acquiring knowledge. Braille's method soon spread across the world. His story is an example of true courage in the face of trying circumstances. People like Braille have enriched the world and they are honorable people in the world. இந்த Braille இந்த சின்ன பிள்ளை தன்னுடைய வாழ்க்கையில் குருடா ஆகி அந்த சோல்ஜர் இந்த பிள்ளைக்கு வந்து கற்றுக் கொடுத்து இந்த பிள்ளை என்ன பண்ணுச்சு, அந்த ரேஸ் டாட்ஸை இன்னும் வேறு விதமாக ஒரு புக் ஃபார்மில் அதை இன்வென்ட் பண்ணி ஒரு 20 இயர்ஸ்லலாம் இந்த வாலிபனாக இருக்கும்போது இந்த பையன் என்ன பண்ணால் ஒரு புக்கில் அந்த சின்ன சின்ன அந்த ஏபிசிடி அந்த இதெல்லாம் அந்த Braille ஃபார்மில் அதை உண்டாக்கி, உங்களுக்கு தெரியும், நீங்கள் பிளைண்ட் பீப்புள் வச்சு படிக்கிறப்ப தெரியும், ரேஸ் டாட்ஸ் இருக்குது, நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் அவங்க அதை டச் பண்ணி ஃபீல் பண்ணி படிக்கத்தக்கதாக அந்த புக்கையே அவன் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டான். இப்போ பாருங்கள், தன்னுடைய டிஃபீட்டில், தன்னுடைய வீக்னஸில், தன்னுடைய சிக்னஸில், டிப்ரெஷனில் அவன் உட்கார்ந்துடல, அவன் எழும்பிட்டான். எனக்கு யாரோ ஒருத்தர் என்னை பிளெஸ்ஸிங்காக மாற்றினாங்க, ஐ எம் ஏபிள் டு ரீட், இந்த சேம் வே ஐ வாண்ட் டு ஹெல்ப் த பிளைண்ட் பீப்புள்னு சொல்லி அவன் எழும்பிட்டான். பார்த்தீங்களா, எவ்வளோ ஒரு பெரிய காரியம். நம்ம கோயிலில் 2 பாஸ்டர்ஸ் வந்து ப்ரீச் பண்ணுவாங்க இல்லையா, பாஸ்டர் ஐசியா சுந்தர்ராஜ், அவரும் பிளைண்ட் பாஸ்டர் தான், பாஸ்டர் ரஞ்சித் கேப்ரியல். ஆனால் 2 பேரையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 பேருமே ஹீப்ரூவில் தரோ ஆகிட்டு வராங்க. இப்போ அவங்க வந்து ஒருத்தருக்கு எழுதி போட்டு ஹீப்ரு பைபிளில் Brailleல கொண்டு வந்துட்டாங்க. ஓல்ட் டெஸ்டமெண்ட்டு ஜெனசிஸை Braille சிஸ்டமில் வாங்கி எவ்ரி டே தே ஆர் ஃபீலிங் அண்ட் டச்சிங் அண்ட் தே ஆர் ரீடிங் ஹீப்ரு பைபிள். நம்ம கையில் பைபிள் வச்சுட்டு என்ன பண்ணுற பிள்ளைங்களா, இன்றைக்கு வரைக்கும் அவங்க வந்து அந்த Braille சிஸ்டத்தில் அவங்க பைபிள் படிக்கிறாங்க. அந்த Brailleல படித்து அவங்க ஹீப்ரு கற்றுக்கிட்டு இப்போ ஒரு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் த பிலீவர்ஸ் 2 பேர் சர்ச் நடத்துகிறாங்க, அவங்களுக்கு சொல்லித்தராங்க. அப்போ நீங்கள் இந்த சக்ஸஸ் ஸ்டோரி கேட்டு எனக்கு என்ன ஒரு டிஃபெக்ட் இருந்தாலும், சிசமே நம்மளுக்கு ஒரு டிஃபெக்ட்டுமே இல்லை இல்லையா, நல்லா கண்ணு நல்லா தெரியுது, காது கேட்குது, வாய் பேசுது, கைகள் கால்கள் நல்லா இருக்குது, ஒரு டிஃபார்மிட்டி இல்லை, இன்ஃபர்மிட்டி இல்லை. ஆனாலும் நம்ம ஒன்றுமே சேலஞ்சிங்காக பண்ணலையே பிள்ளைங்களா. அதனால் இன்றைக்கி நீங்கள் வந்து ஒரு தீர்மானம் எடுத்து நானும் என்னுடைய வாழ்க்கையை சாதிக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் கத்தடத்தில் உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. லெட் us go to the Truth for Youth part of its spiritual council under the heading Honorable Youth. தமிழில் கணம் பொருந்திய வாலிபன், கணமுள்ள வாலிபன். As an introduction, I would like to tell you, honorable living is about accomplishment and not just achievement. It is about accomplishment. இப்போ அச்சீவ்மெண்ட் வந்து எவ்ரி ஸ்டேஜில் நம்ம அச்சீவ் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஆனால் அந்த அச்சீவ் பண்ணதில் அக்கம்ப்ளிஷ் பண்ணியிருக்கோமா, முழுமையாக ஒரு காரியத்தை அக்கம்ப்ளிஷ் பண்ணியிருக்கோமா என்பது தான் முக்கியம். அதனால் ஹானரபிள் லிவிங்னா சம்திங் வாட் வி ஹவ் அக்கம்ப்ளிஷ் இன் அவர் லைஃப்ஸ். ஒரு 50 இயர்ஸ் 60 இயர்ஸில் நீங்கள் சொல்லணும், ஒரு புக்கு போடணும், உங்களுக்கு சாட்சி புத்தகம் போட வேணாமா,
நான் இப்படியெல்லாம் என்னுடைய வாலிப காலத்தில் இருந்தேன், ஆனால் நான் கர்த்தருக்காக என்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து நான் கர்த்தருடைய கிருபையினால் அநேக காரியங்களை என்னுடைய வாழ்க்கையை நான் சாதிக்கவும் நான் முன்னுக்கு வரவும் கர்த்தர் உதவி செய்தார். ஐ ஹவ் லிவ்ட் அ ஃபுல்ஃபில்ட் லைஃப்னு சொல்ல முடியுமா? 50-60 வயசு வரும்போது. அதனால தான் இப்பயே உங்கள்கிட்ட சொல்கிறோம், 20லேருந்து 25 வயசுக்குள்ளே கூட இருப்பீங்க. அதனால் live a fulfilled life in order to be honorable. In order to live with honor, we need to define the 2 words. Honor. 2 வேர்ட்ஸை நம்ம என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஹானர், கனம்னா இஸ் டு லிவ் வித் டிக்னிட்டி, கண்ணியமாக. நான் ஏற்கனவே சொன்னேன். 2வது வேர்டு ஹானரபிள், இஸ் டு பி worthy ஆஃப் ரெஸ்பெக்ட். நம்மளுக்கு 2 காரியம் வேணும். கண்ணியம் வேணும், நம்ம வாழ்க்கையில் மற்றவங்க நம்மளை பார்த்து மரியாதை பண்ணணும். உங்கள் அளவுக்கு உள்ள மரியாதைன்னு ஒன்று இருக்கு இல்லையா? உங்களுக்குன்னு ஒரு வேல்யூ அட்டாச் ஆகிருக்கு இல்லையா? சில சமயத்தில் உங்களுடைய சொந்த மதிப்பை இழந்துட்டு நீங்கள் இருக்கிறீங்க, உங்களுடைய சொந்த மரியாதையை இழந்துட்டு இருக்கிறோம், உங்களுடைய சொந்த கண்ணியத்தை இழந்துருக்கிறீங்க. ஆண்டு இன்னைக்கு பேசுகிறோம். ஹானரபிள் லிவிங் இன்வால்வ்ஸ் அ சென்ஸ் ஆஃப் ஹியூமன் டிக்னிட்டி. ஸோ த பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் ஆஃப் ஹானரபிள் லிவிங் இஸ் தட் இட் கிவ்ஸ் மீனிங் டு லைஃப். நான் இவ்வளோ நாள் வாழ்ந்தேன், ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்தேன்னு இல்லை, நான் ஒரு நல்ல கனமுள்ள ஒரு நல்ல ஹை பொசிஷனில் வந்து இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி உடைய மிடில் ஏஜில் நீங்கள் சொல்லத்தக்கதாக அப்படி கனமுள்ளவளாக இப்பொழுதே நீங்கள் மாற வேண்டும். A person feels complete, fulfilled and gratified, which is the ultimate objective of an honorable person. ஃபுல்ஃபில்டாக, கம்ப்ளீட்டாக, எல்லாத்துலேயும் திருப்தி உள்ள வாழ்க்கையாக நீங்கள் வாழுங்க. கர்த்தர் உதவி செய்வார். Who is the honorable youth? கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும், ஸ்ட்ராங்காக இருக்கணும், வைஸாக இருக்கணும். Hallelujah. So we are going to see 3 points under the heading honorable youth. 1 Timothy 4:12. 1 தீமோத்தேயு 4:12. Let no man despise thy youth, be thou an example of the believers in word, in conversation, in charity, in spirit, in faith and in purity. எவ்வளவு அழகாக உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாய் இரு. விசேஷமாக கற்பிலும், நம்முடைய கற்பில் நம்ம முன்மாதிரியாக இருந்தால் நம்மளுக்கு மதிப்பு கூடும். நான் சொல்கிறேன், இன்னைக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் நம்முடைய கற்பை காத்து கொள்ளும்போது அதில் தான் ஒரு மிகப்பெரிய கணம். அந்த விஷயத்திலே நீங்கள் மற்றவர்களுக்கு உதாரணமாக இருக்க வேண்டும். அந்த விஷயத்தில் நீங்கள் இந்த வாலிப காலத்தில் தவறி விட்டிங்கன்னா நீங்கள் உங்களுடைய மதிப்பை இழந்துருவீங்க. மற்றவர்கள் உங்களை துச்சமாய் பார்ப்பார்கள், மற்றவர்கள் உங்களை பார்க்கும் போதே அசட்டை செய்வார்கள். அதனால் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை தான் உங்களுக்கு கனத்தை கொண்டு வரும். அதனால தான் 1 Thessalonians 4:4 we read that every one of you should know how to possess his vessel in sanctification and honor. ஆகவே 1 தெசலோனிக்கே 4:4 ஒவ்வொருவரும் தங்களுடைய வாழ்க்கையை பரிசுத்தமாக காத்து கொள்ளணும். அப்போ தான் நீங்கள் ஒரு கனத்துக்குரிய பாத்திரமாய் நீங்கள் மாறுவீங்க. ஆகவே அருமையான பிள்ளைகளை, இன்றைக்கு கனம் பொருந்திய வாலிபராய் மாறுவதற்கு ஒரு சில காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். You are called to be a honorable person in the family, church, office and society. Lead a dignified life before others. No one should despise you or think low of you or slight you. உங்கள் பிள்ளையுடைய பேரை சொன்னவனே, அந்த பையனா கோயிலுக்கு லேட்டாக வருவான், யூத் மீட்டிங்கு வரமாட்டான் அப்படின்னு துச்சமாக யாருமே பேசக்கூடாது. அந்த பிள்ளை ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னால் நிற்காது, அந்த பிள்ளை ஒரு ஒழுங்கற்ற பிள்ளை அப்படி சொல்லக்கூடாது. எனக்கு என்ன ஒரே ஒரு வாஞ்சனா, நம்முடைய ஒவ்வொரு வாலிப பிள்ளையை பார்த்தும் மற்றவர்கள் உங்களுடைய வாழ்க்கையை பார்த்து சந்தோஷப்படத்தக்கதாக ஒரு கனமுள்ள வாழ்க்கையை வாழுங்க. உங்களை கனம் பொருந்தியவளாய் உங்களுடைய பெற்றோர்கள் காண விரும்புகிறார்கள். எக்ஸால்டட் பொசிஷன் நீங்கள் இருக்கிறத நாங்கள் ஆவிக்குரிய பெற்றோர் நாங்கள் பார்க்க விரும்புகிறோம், உங்கள் லீடர்ஸ் பார்க்க விரும்புகிறாங்க. அதனால் லீட் அ டிக்னிஃபைட் லைஃப். ஃப்ரெண்ட்ஸு சூஸ் பண்ணும்போது கூட வேண்டாத ஃப்ரெண்ட்ஸு வேணாம், டிக்னிஃபைடாக நல்ல ஒரு ஹை கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸு. புரியுதா உங்களுக்கு? நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். அப்போ உங்களுடைய பேச்சு எல்லாமே டிக்னிஃபைடாக இருக்கும். அன்வான்ட் ஜோக்ஸ் வராது, அன்க்ளீன் ஜோக்ஸ் வராது. அப்படியே உங்கள் பேச்சை நீங்கள் கண்ணியமானவர்கள் என்று காட்டி கொடுக்கும்.
Who is the honorable youth? A honorable youth is a person who is a faithful youth, who has got faithfulness in his life. உண்மையுள்ள வாலிபன் தான் கனம் பொருந்திய வாலிபனாக இருக்க முடியும். நம்முடைய வாழ்க்கையில் உண்மை மிகவும் அவசியம். அதுதான் முதலந்தே சொல்லிட்டு வரேன். குறுக்கு வழிகள், வேண்டாத வழிகள், ஷார்ட்கட் மெத்தட்ஸ் வேண்டாம். எல்லாவற்றிலுமே நீங்கள் உண்மையாக நடந்து கொள்ள பாருங்கள். மறைக்க வேண்டாம், பெற்றோர்களுக்கு மறைக்க வேண்டாம் எதையுமே. அப்படி உண்மையுள்ள வாழ்க்கை கர்த்தருக்கு முன்பாகவும் மனுஷருக்கு முன்பாகவும் நீங்கள் வாழும்போது நீங்கள் ஒரு கனம் பொருந்தியவளாய், அதை நான் எத்தனையோ பேருடைய வாழ்க்கையை நான் பார்த்துருக்குறேன். உண்மையாய் தன்னுடைய ஆஃபீஸில் இருந்தவங்க எத்தனையோ பேர் எக்ஸால்ட் ஆகியிருக்காங்க. ஒரு சின்ன ஒரு பொசிஷனில் தான் இருப்பாங்க, சின்ன ஒரு கிளாக் பொசிஷனில் தான் இருப்பாங்க. ஆனால் அவருடைய உண்மையை பார்த்து தேவன் அவளை கனப்படுத்தி ஒரு பெரிய போஸ்ட் அவளை உயர்த்தி விடுவார். அப்படியாக ஒரு ப்ரமோஷன் கொடுத்துருவார். அதனால் இன்றைக்கி ஒரு ஃபெய்த்ஃபுல் யூத்தாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கனம் கிடைக்கும். ஒரு உண்மையுள்ள வாலிபனாய் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் கர்த்தர் உங்களுக்கென்று ஒரு பெரிய கனத்தை வைத்திருக்கிறார். நாம் ஒரு சில உதாரணங்களை வைத்து நாம் பார்க்க போகிறோம். Let us turn to 1 Samuel chapter 22 verse 14. 1 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 1 சாமுவேல் 22:14. Ahimelech said, and who is so faithful among thy servants as David? And the last part of it says, David is honorable in thine house. தமிழ்லையும் அழகாக இருக்குது. 1 சாமுவேல் 22:14. அகிமெலேக்கு ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக, சவுலுக்கு பிரதியுத்தரமாக, உம்முடைய வீட்டிலே தாவீதை பார்க்கிலும் உம்முடைய வீட்டிலே கனமுள்ளவனாக இருக்கிற உண்மையுள்ளவன் யார்? அங்கே பார்த்தீங்களா, கனமுள்ளவனாக இருக்கிற உண்மையுள்ளவன். உண்மை உள்ளவனுக்கு தான் கனம் கிடைக்கும். தாவீதை எடுத்துக்கொள்வேன் என்றால் அவன் எல்லா இடங்களிலும் உண்மையாய் நேர்மையாய் நடந்து கொண்டான். Only your faithfulness, honesty and loyalty will make you honorable in the sight of others. Honesty, loyalty இதெல்லாம் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் கடைப்பிடிக்க வேண்டும். ஃபெய்த்ஃபுல்னஸ், உண்மையாக இருப்பேன். என்னுடைய வாழ்க்கையில் எது செய்தாலும் அது மனுஷர் பார்க்குறாலோ இல்லையோ, பெற்றோர்கள் பார்க்குறாலோ இல்லையோ, ஆண்டவர் பார்க்கிறார், நான் உண்மையாக இருப்பேன் என்று சொல்லி ஒரு காரியத்தை நான் படித்தேன். ஒரு ஃபாதரும் ஒரு யங் டாட்டரும் இருந்தாங்க. அப்போ அந்த ஃபாதர் ஒவ்வொரு இடத்துலையா போய் அங்கே இருக்க அந்த வீட் கோதுமை மணிகள் விளைந்திருக்கும் இல்லையா, அந்த ஒவ்வொருத்தர் இடத்துக்காக போய் அந்த கோதுமை மணிகளை திருடுறது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அவருடைய வாலிப மகளை அந்த வெளியில் காவலுக்கு வச்சிருவார். யாராவது வந்தால் சொல்லுமா அப்படின்னு சொல்லி. அப்போ இவர் ஒரு அடர்ந்த இதுக்குள்ளே இவர் போகிறாரு. அந்த இடத்துல போய் திருடிட்டு இருக்காரு, உண்மை இல்லாமல் திருடிட்டு இருக்காரு. அப்போ அந்த பிள்ளை திடீர்னு கத்துது, டாடி சம்மன் இஸ் வாட்சிங் யூ, சம்மன் இஸ் வாட்சிங் யூன்னு கத்துது. டாடி யாரோ உங்களை பார்க்குறாங்கன்னு கத்துது. அவர் குடுன்னு வெளியில் ஓடியாந்து இங்கே அங்கே திரும்பி பார்த்துட்டு ஓடியாடுறாரு. யாருமே காணும். என்னம்மா நீ என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி போய் உள்ளே போய் திருப்பி போய் 2வது தடவை போய் களவாட போகிறார். உண்மையே பாருங்கள். 2வது தடவையும் இந்த பொண்ணு கத்துது. என்ன கத்துது? டாடி சம்படி இஸ் வாட்சிங் யூ, யாரோ உங்களை பார்க்குறாங்க டாடி பார்க்குறாங்க. திருப்பி வெளியே ஓடியாந்து பார்த்தா யாருமே இல்லை. 3வது தடவையும் உள்ளே போய் திருடிட்டு இருக்கப்ப இந்த பிள்ளை திருப்பி கத்துச்சு பாருங்கள். டாடி சம்மன் இஸ் வாட்சிங் யூ வாட்சிங்கன்னு இவருக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. என்ன விளையாடிட்டு இருக்கியா நீ, என்னை நிம்மதியாக திருட விட மாட்டியே, உன்னை காவலுக்கு வச்சா நீ என்னை காட்டி கொடுத்துருவ போலையேன்னு சொல்லி திட்டிட்டு, என்னதாம்மா உனக்கு பிரச்சனை, என்ன ஆச்சு, யாருமே இல்லையே, நீ மாத்திரம் தானே இருக்கேன்னு சொன்னோன்னா அந்த பிள்ளை மேலே காமிச்சிச்சு, டாடி ஹெவன்லி ஃபாதர் இஸ் வாட்சிங் யூ. அந்த பிள்ளைக்கு இருந்த உண்மை அந்த அப்பாவுக்கு இல்லை பாருங்கள். அந்த அப்பா வெக்கி போயிட்டார். ஹெவன்லி ஃபாதர், ஹெவன்லி டேடி இஸ் வாட்சிங். ஒவ்வொருத்தையும் அந்த 3 தடவை அந்த பிள்ளை சொன்னப்போ அந்த பிள்ளைக்கு ஒரு கான்ஷியன்ஸ் இருந்துச்சு பாருங்கள். நம்ம என்ன செஞ்சாலும், நம்முடைய அப்பாவாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், யார் என்ன செஞ்சாலும் ஹெவன்லி ஃபாதர் இஸ் வாட்சிங் யூ. அதனால் அருமையான பிள்ளைங்களே, நீங்கள் உங்களுடைய வீட்டில் உட்காந்து உங்கள் அறையில் உட்காந்து உண்மையாக என்னத்தை பார்க்குறீங்கன்றதை யார் பார்க்குறா? உங்கள் ஹெவன்லி டேடி பார்த்துட்ருக்காரு.
ஹெவன்லி டேடி இஸ் வாட்சிங் யூ. அதனால் இதை மறக்காதீங்க. அப்போ இப்படியாக அந்த தாவீது அதிக உண்மை உள்ளவனாக இருந்தபடினாலே ஆடுகளுக்கு பின்னாக போய்கொண்டிருந்த அவனை கர்த்தர் கனம் பொருந்திய இஸ்ரவேல் நாட்டுக்கு ராஜாவாய் உட்கார வைத்தார். எவ்வளோ பெரிய கணம் தெரியுமா? ஒரு நாள் திடீரென்று என்ன பண்ணார்? ஆண்டவர் தாவீதுக்கிட்ட வந்தாராம். தாவீதுக்கிட்ட என்ன இருந்துச்சு? இடையனுடைய கோல் இருந்துச்சு, சாதாரண கோல். ஆனால் அவன் ஆடுகள் மேய்க்கிறதுலையும் ஒரு உண்மையாக இருந்தான். ஏன்னா கோலியாத்தை அவன் பார்க்க வந்த வேளையிலே அவனுடைய உண்மையை பாருங்கள். கோலியாத்தை குறிப்பிட்ட அந்த ஏலா பள்ளத்தாக்கிலே தன்னுடைய சகோதர சேமத்தை கேட்க வந்தப்போ அந்த பெரிய சகோதரன் கேட்குறான், உன்னுடைய ஆடுகளை எங்கே விட்டேன்? ஆடுகளை உன்னுடைய வசத்தில் விட்டு வந்திருக்கிறேன் என்று சொல்லி அந்த ஆடுகளை உண்மையாய் பாதுகாத்து வந்தவன் தான். அவன் வெளியே வந்தாலும் அதை பத்திரமாய் ஒரு இடத்துல வைத்து விட்டு ஒருவருடைய வசம் விட்டு விட்டு வந்தான். அப்போ அப்படிப்பட்ட உண்மையுள்ள மனிதன் அவனுடைய எல்லா வாழ்க்கையிலையும் உண்மையை பார்த்துட்டே வந்தார். ஆண்டவர் ஒரு நாள் கிட்ட அவனுடைய இடையண்ட கோலை என்கிட்ட கொடுப்பான்னு சொல்லிட்டு என்ன கொடுத்தாரு? செங்கோலை கையில் கொடுத்து, கோல் எப்படி இருக்கும், செங்கோல் எப்படி இருக்கும் பிள்ளைங்களா? கோல் ரஃப் அண்ட் டஃப்பாக இருக்கும். ஆடுகளை ஒரு பக்கமாய் வழி நடத்துறதுக்கு, அங்கே கிளைகளை கொப்புகளை பறித்து போடுவதற்கு தான் கோல். ஒரு மாதிரி ரக்கட் கோலாக இருக்கும். ஆனால் செங்கோல் எப்படி இருக்கும்? அவ்வளோ ஒரு ராஜரீக ஒரு மேன்மையை அடைவதற்கு காரணம் ஒரு கணம் பெற்றவன், எனக்கு என் இருதயத்துக்கு ஏற்ற மனுஷன் என்று சொல்லத்தக்கதாக தாவீதை உயர்த்ததன் காரணம் இந்த 1 சாமுவேல் 22:14 நாம் பார்த்தோமே. உம்முடைய வீட்டிலே கனமுள்ளவனாக இருக்கிற உண்மையுள்ளவன் அவனை காட்டில் வேற யார்? Who is more honorable than David because he is so faithful. Hallelujah. இன்னொரு ஒரு அருமையான ஒரு உதாரணம், உண்மையாக இருந்து உயர்த்தப்பட்ட கனம் பெற்ற ஒரு தீர்க்கதரிசியை குறித்து நாம் வாசிக்கிறோம். 1 சாமுவேல் தீர்க்கதரிசியை குறித்து வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 9:6 ரொம்ப அழகாக இருக்குது இங்கிலீஷில். He was such a honored person in the city. இதுடைய அவர் ஒரு பெரிய மனுஷன் என்று 1 சாமுவேல் 9:6 சொல்லப்பட்டிருக்குது. 1 சாமுவேல் 9:6 தமிழிலே அந்த பட்டணத்திலே ஒரு பெரிய மனுஷன் இருந்தார் என்று நாம் வாசிக்கிறோம். ஆனால் நீங்கள் இங்கிலீஷில் வாசித்து பார்த்தீங்கன்னா there is an honorable man in the city. இதை யார் சொல்கிறதுனா, சவுல் தன்னுடைய கழுதைகளை தேடிக்கொண்டு போனது போது சவுலின் வேலைக்காரன் இந்த பட்டணத்திலே ஒரு கனம் பொருந்திய ஒரு மனுஷன் இருக்கிறார் என்று சொல்லி, honorable man is in the city என்று சொல்லி இங்கிலீஷில் ரொம்ப அழகாக இருக்கும். அவங்க போய் அந்த சவுல் அந்த வேலைக்காரனும் போய் அந்த சாமுவேல் தீர்க்கதரிசியை பார்க்குறாங்க. அப்போ ஒரு கனம் பொருந்திய ஒரு மனிதனாய் இல்லாவிட்டால் தீர்க்கதரிசியாய் 1 சாமுவேல் 3:20 நம்ம பார்க்குறோம். அவர் தான் முதல் பெயர்செபா மட்டும் அவர் தீர்க்கதரிசி தான் என்ற ஒரு பேர் வழங்கி வந்தது இல்லையா? அந்த வசனம் உங்களுக்கு தெரியும். யூ நோ 1 Samuel 3:20 that he is the prophet from Dan unto Beersheba. He was such a mighty prophet. He was a great prophet. அப்போ இப்பேற்பட்ட கனம் பொருந்திய ஒரு தீர்க்கதரிசியாய் விளங்கினதன் காரணத்தை 1 சாமுவேல் 12:1-5 படித்து பார்த்தீங்கன்னா, 1 சாமுவேல் 12:1-5 அவர் கேட்குறாரு, நான் யாருடைய கழுதை எடுத்துக்கொண்டேன், யாருடைய எருதை எடுத்துக்கொண்டேன், நான் உங்களுக்கு முன்பாக நான் இருந்தேனே, உங்களுக்கு ஏதாவது நான் பிரச்சனை கொடுத்தேனா, ஏதாவது நான் உண்மை இல்லாமல் இருந்தேனா என்று சொல்லி அநேக காரியங்களை கேட்குறாரு. அப்போ அந்த அங்கே இருந்த எல்லாரும் சொல்கிறாங்க, நீர் ஒன்றையும் எடுத்துக்கொள்ளவில்லை, நாங்கள் எல்லாரும் சாட்சி. அந்த சாமுவேலுடைய உண்மையான ஜீவியத்தை குறித்து சாட்சி கொடுக்குறாங்க. அப்போ அந்த சாமுவேல் என்ற மனிதன் சிறு வயதிலேருந்தே அந்த ஏலியின் வீட்டிலே வளர்க்கப்படும் போதே ஒரு உண்மையுள்ள ஒரு மகனாய் வளர்ந்து அந்த ஏலியுடைய பிள்ளையுடைய பாவத்திலும் கலக்காதபடிக்கு அது ஒரு பிளெயின் லைஃப். அதை தான் நான் சொல்கிறேன். ஃபெய்த்ஃபுல் லைஃப்னா பிளெயின் லைஃப். ஆண்டவர் பேசினான்னா அப்படியே போய் ஏலிகிட்ட சொல்லுவான், அங்கே என்ன வெளியில் நடக்குதோ எல்லாத்தையும் சொல்லுவான். அப்போ பாருங்கள், ஒரு ஃபெய்த்ஃபுல்லாக இருந்தான் ஏலிக்கு. அந்த சொந்த பிள்ளைகளே ஃபெய்த்ஃபுல்லாக இல்லாத இருந்த நாட்களிலே சாமுவேலே அந்த தேவாலயத்தில் கொண்டு வந்து விட்டப்போ அவ்வளோ ஃபெய்த்ஃபுல்லாக இருந்தான். அது மாத்திரமல்ல,
அவன் தீர்க்கதரிசியாக ஜனங்கள் மத்தியில் இருந்த போதும் யாரும் எந்த ஒரு குறை கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஒரு உண்மையுள்ள வாழ்க்கை வாழ்ந்ததினால்தான் அவன் ஒரு கனம் பெற்ற மனிதன் என்று சொல்லி 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். ஆகவே கனமுள்ளவளாய் வாழ வேண்டும் என்றால் உடைய வாழ்க்கையிலே உண்மை தேவை. இரண்டாவதாக, ஹானரபிள் யூத் must be a prayerful youth. உங்களுக்கு உண்மையான ஒரு கண்ணியமான ஒரு கனம் பொருந்திய வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் நீங்கள் ஜெபிக்கிறவளாய் மாற வேண்டும். நீங்கள் அநேக வேளையில் நீங்கள் சொல்லலாம், காலையில் என்னுடைய யூஷுவல் ரெகுலர் ப்ரேயரை பண்ணுறேன், சில பேர் இதை பண்ண தவறி இருந்தால் ஆவியான உங்கள்கிட்ட பேசுகிறார். ஒருவேளை ரெகுலர் ப்ரேயர் டைம் இல்லை, ரெகுலர் ஃபாஸ்டிங் டைம் இல்லை அப்படின்னு சொன்னிங்கன்னா, ஒரு நாளில் நீங்கள் ஜெபிக்காமல் ஒரு நாளை தொடங்கினீங்கன்னா அந்த நாளிலே நாம் வெட்கத்தை தான் நாம் அடைவோம். அந்த நாளிலே நமக்கு கிடைக்க வேண்டிய கனம் நம்மளுக்கு கிடைக்காது. ஆகவே இன்றைக்கு நான் ஒரு பாரத்தோடு பேசுகிறேன். நீங்கள் ஜெபிக்கிற வாலிபராய் மாறும்போது, ஜெபிக்கிற வாலிபருக்கு உண்மையாக நாம் கையிட்டு செய்கிற எல்லா காரியங்கள் வாய்க்கும், அதிலே நமக்கு கனம் கிடைக்கும். கனமுள்ளவளாய் மக்கள் நம்மளை காண்பார்கள். தேவனுடைய முகத்தை பார்த்துட்டு யாருக்கு முன்பாக போய் நின்னாலும் நாம் கனப்படுத்தப்படுவோமே ஒழிய வெட்கப்படுத்தப்பட மாட்டோம், வெட்கமடைய மாட்டோம். கர்த்தரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசமடைந்த ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தரை நோக்கி பார்க்குறப்ப அந்த முகத்தில் ஒரு பிரகாசம் கிடைக்குமா. அந்த பிரகாசத்தின் ஒளி தான் நீங்கள் எங்கே போனாலும் அந்த பிரகாசத்தின் ஒளியை கொண்டு போகும்போது அங்கே தேவ தயவு வெளிப்படும். உங்களை பார்க்குற பாஸாக இருக்கலாம், உங்களை பார்க்குற ஒரு அதிகாரியாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் உங்கள் முகத்துடைய பிரகாசம், ஜெபத்தின் மூலமாய் வந்த இந்த முகத்துடைய பிரகாசத்தை கண்டு அவர்கள் உங்களுக்கு தயவு காட்டுவார்கள். அந்த நாள் உங்களுக்கு நல்ல நாளாக இருக்கும். அந்த நாள் எந்த விதத்துலேயும் நீங்கள் கனவீனம் அடைய மாட்டீங்க. கொலீக்ஸ் முன்னால் கர்த்தர் உங்களை உயர்த்தி காண்பிப்பார், கனம் பெறுவீர்கள். யாபேசை குறித்து வாசிக்கிறோம். 1 நாளாகவும் 4ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள். 1 நாளாகவும், 1 Chronicles chapter 4 verses 9 and 10. குயிக்காக வாசிக்கிறேன். And Jabez was more honorable than all his brethren. ஆனால் 2வது வசனத்தில் தான் அதோடைய சீக்ரெட் இருக்குது. Why was he honorable? Jacob called on the God of Israel. And last part says God granted him that which he requested. ஜெபிக்காம எப்படிப்பா தயவு கிடைக்கும், ஜெபிக்காம எப்படிப்பா கனம் கிடைக்கும்? இன்றைக்கி எல்லா வாலிப பிள்ளைகளை பார்த்து நான் கேட்குற கேள்வி, நீங்கள் கர்த்தருடைய முகத்தை தரிசிக்காமல் யார் முகத்துக்கு முன்னாக போய் நிற்காதீங்க. ஒருவேளை இந்த லாக்டவுன் எடுத்துகிட்டு ஒரு இன்டர்வியூக்காகவே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கலாம். 10th ஸ்டாண்டர்ட் பிள்ளைங்க ஒரு எக்ஸாமுக்காகவே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஜெபிக்காமல் நீங்கள் எப்படி ஒரு கணத்தை பெறுவீங்க? ஒரு ஹை மார்க்ஸ் எப்படி வாங்குவீங்க? ஹார்ட் ஒர்க் ப்ளஸ் ப்ரேயர் ஒன்லி வில் கெட் யூ குட் ரிசல்ட். இந்த ஜேபஸ் என்ற அந்த யாபேஸ், தமிழில் வாசிக்கிற யாபேஸ் தன் சகோதரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாக இருந்தான். அவனுடைய சகோதரர்களை பார்க்கிலும் கனம் பெற்றவன் என்று சொல்லும்போது அவனுடைய சூழ்நிலை பயங்கரமாக இருந்தது. அவனுடைய தாய் அவனை துக்கத்தோடே பெற்றாள் என்று நாம் வாசிக்கிறோம். அப்போ அந்த துக்கம் நிறைந்த மகனுடைய வாழ்க்கையிலே தேவன் கனத்தை கொடுத்ததன் ரகசியம் என்ன? அவனை சுற்றிலும் மக்கள் அவனுக்கு ஏற்பதாக இல்லை, சாத்தியமாக இல்லை சூழ்நிலை. ஆனாலும் அவன் சுற்றுச்சூழலை பார்க்காதபடிக்கு, அந்த துக்கமான அந்த பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸஸை பார்க்காதபடிக்கு அவன் தேவனை நோக்கி பார்த்த, இஸ்ரவேலின் தேவனை. 10ஆம் வசனம், யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி ஜெபம் செய்கிறான் இல்லையா, என் எல்லையை விருதாக்கும். கடைசி பாக அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். ஜெபத்துக்கு ஏன் பதில் இல்லை? இன்றைக்கே நீங்கள் ஒரு நல்ல வேலையில் இல்லை, ஜெபம் இல்லை. இன்றைக்கே ஒரு நல்ல ஒரு கோர்ஸில் இல்லை, ஜெபம் இல்லை. இன்றைக்கே ஒரு நல்ல எக்ஸால்டட் பொசிஷனில் இல்லை. ஏன் உங்களுக்கு பின்னாங்க வந்தவங்கெல்லாம் ப்ரமோஷன் வாங்கிட்டு போகிறாங்க, ஜெபம் இல்லை. ஆண்டவர் எனக்கு திட்டவட்டமாய் பேசுகிறார், அருமையான வாலிப பிள்ளையே, ஜெபத்தினால உன்னுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்பு. ஹல்லேலூயா. அந்த யாபேஸ் தனித்தன்மை வாங்கின யூனிக்காக இருக்கணும்ப்பா. அதுதான் என்னுடைய பாயிண்ட்டு. எல்லாரை பார்க்கலாம், சகோதரரை பார்க்கலாம், உங்களை குறித்து சொல்லணும்னா உங்கள் குடும்ப அங்கத்தினரை பார்க்கலாம்,
more than your siblings, more than your friends, more than your family members, more than all your colleagues, more than all your college friends. You should get that honor. உங்களுக்கு அந்த கனம் கிடைச்சிருக்கா? நம்ம ஏன் தலையில தொங்க போட்டுக்கொண்டு வேலை இல்லாமல், ஒரு சரியான ஒரு பொசிஷன் இல்லாமல், ஒரு கனம் இல்லாமல் நம்ம ஏன் காணப்பட வேண்டும்? இன்றைக்கு உங்களுக்கு ரகசியம் புரிஞ்சிச்சா? இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நான் ஜெபிக்க தவறிவிட்டேன், உடைய பாதத்தை பிடிக்க நான் மறந்து விட்டேன், உடைய முகத்தை நான் நோக்க மறந்து விட்டேன், அதனால நான் வெட்கப்பட்டிருக்கிறேன், இந்த வேலை ஸ்தலத்தில் நான் வெட்கத்தையும் லட்சியம் அடைந்திருக்கிறேன். உங்களுக்கு ஜீவனுள்ள தேவன் இருக்காரே, உங்களுக்கு இஸ்ரவேலின் தேவன் இருக்காரே, உங்களுக்கு பதிலளிக்கிற தேவன் இருக்காரே, அப்போ எவ்வளவாக நீங்கள் முன்னுக்கு வந்து தேவனுடைய கனத்தை பெற்றுக்கொள்ளலாம். ப்ராவர்ப்ஸ் 8:17 உங்களுக்கு நன்றாய் தெரிந்த வசனம், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். அவளுக்கு என்னென்ன காத்திருக்குது? 18ஆம் வசனம், ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் நீதியும். ஐஸ்வர்யம் கனம்லாம் எப்போ கிடைக்கும்? அதிகாலையில் தேடினா. எத்தனையோ பிள்ளைங்க இன்றைக்கி நல்ல நல்ல பொசிஷனில், நான் இங்கே மாத்திரம் நம்முடைய சர்ச்சில் மாத்திரம் இல்லை, என்னுடைய வாலிப காலத்தில் அநேகரை நான் பார்த்துருக்குறேன். அந்த ஏர்லி மார்னிங் வர்ஷிப்புக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்தவங்க எல்லாம் இன்றைக்கி நல்ல நல்ல பொசிஷனில் இருக்கிறாங்க. ஆகவே அந்த அதிகாலை ஜபத்தை கூட நீங்கள் பண்ணலாமே. உங்களுடைய வீட்டில் ஒரு 5 to 5:30, இல்லாவிட்டால் ஒரு 5:30 to 6, ஒரு ½ an hour காலையில் எழுந்து அதிகாலையில் தேடுகிறவன் என்னை கண்டடைவான், அதற்கு ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம் கனம். இட் இஸ் ஆல்சோ வெரி குட் இன் இங்கிலீஷ், those who seek me early shall find me, riches and honor. அதெல்லாம் கொடுப்பாரு. he will give you riches and honor. நம்ம ஐஸ்வர்யத்தை மாத்திரம் பிடித்துக் கொள்கிறோம், அப்படி அல்ல. நீங்கள் கனம் பெற்றீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு பின்னாக ஓடி வரும். ஹalleluya. Psalm 91 verse 15, 91:15, he shall call upon me and I will answer him. Last part says, I will deliver him and I will honor him. இந்த 91ஆம் சங்கீதத்தை அப்படியே மனப்பாடமாக அப்படியே படிச்சுட்டே போகிறோம். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அழி செய்வேன், ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து என்று சொல்லப்பட்டு அவனை கனப்படுத்துவேன். அருமையான பிள்ளைகளே, ஆண்டவர் தான் உங்களை கனப்படுத்தணும். யாரும் உங்களை கனப்படுத்த முடியாது, யாரும் உங்களை தூக்கி வைக்க முடியாது. அந்த லேடர் இருக்கு இல்லையா, அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில், ஒருவேளை நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் தான் இருக்கிற ஆண்டி, நான் இன்னும் மேலே வரல, ஒருவேளை ஒரு 10th ஸ்டெப்பில் இருக்கலாம், ஒருவேளை மிடில் ஸ்டெப்பில் இருக்கலாம். ஆனால் ஆண்டவரை மாத்திரம் நீங்கள் நோக்கி பார்த்தீங்கன்னா உங்களை எங்கேயோ கொண்டு போய் வச்சுடுவார். He will give you a conspicuous blessing. அவனோடு கூட இருந்து, அது மாத்திரமல்ல, அவன் என்னை நம்பி இருக்கிறபடியால் அவனை உயர்ந்த இடத்திலே வைப்பேன். Because he has put his trust on me, I will place him on high. எந்த இடத்துல வச்சுருவார் அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்பேற்பட்ட கணம்னா கான்ஸ்பிக்யூஸ் பிளெஸ்ஸிங்கை கொடுத்துருவார். ஒரு வானத்தில் ஒரு நட்சத்திரத்தை போல் உங்களை வச்சுருவார். அது ஒரு எவ்வளவு ஷைனிங்காக எல்லாரும் பார்க்கக்கூடியதாக இருக்குதோ அப்படிப்பட்ட ஒரு கணம் கிடச்சிடும். ஆகவே நீங்கள் ஜபத்தை விட்டு விடாதீங்க. இந்த நாட்களில் அருமையான லாக்டவுன் பீரியடில் அதிகமான நேரங்கள். Psalm 45 verse 9, King's daughters were among thy honorable women. Honorable women ஒரு குரூப் இருக்குது. அருமையான வாலிப பிள்ளையே, அந்த ஹானரபிள் விமனுக்குள்ளே நீ ஒரு மகளாக இருக்கிறியா? கர்த்தர் உன்னை பார்த்து கேட்கிறார். அந்த ஹானரபிள் மென்னுக்குள்ளே ஒரு ஆளாக இருக்கிறீங்களா? 1 Samuel 2:30 I will honor them that honor me. என்னை கனம் பண்ணுவதை நான் கனம் பண்ணுவேன். அப்போ நீங்கள் ஆண்டவரை எப்படி கனம் பண்ண முடியும்? அதிகாலையில் எழுந்து ஆண்டவத்தை துதித்து ஆராதித்து கனம் பண்ண முடியும். ஒவ்வொரு நாளும் தனிப்பட்ட ஜபத்தில் அவரை கனம் பண்ண முடியும். உங்களுடைய உபவாச ஜபத்தின் மூலமாக அவரை கனம் பண்ண முடியும். இப்படியெல்லாம் நீங்கள் கனம் பண்ணிங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு செய்யாமல் யாருக்கு செய்வார்? பிள்ளைங்களா, நான் ரொம்ப பாரத்தோடு பேசுகிறேன். நம்ம பிள்ளைங்க எல்லாம் நல்ல நல்ல பொசிஷனில் வந்து நல்ல நல்ல போஸ்ட்டை நீங்கள் எடுத்துக்கணும். கனமுள்ள போஸ்ட்டுக்கு நீங்கள் வரணும். ஹல்லேலூயா. க்ளோரி அண்ட் ஹானர் ஆர் இன் ஹிஸ் பிரசன்ஸ். அவருடைய சமூகத்தில் தான் மகிமையும் கனமும் காணப்படுகிறது. ஜூஸை பற்றி நம்ம வாசிக்கிறோம். எஸ்தர் வந்து ஜெபித்தா. அவள் ஜெபித்து முடித்த உடனே யூதர்களும் புலம்பி ஜெபிக்கிறாங்க. அந்த கடைசியில் எஸ்தர் அந்த 8:14 தே ஹேட் ஆனர், அவளுக்கு வெளிச்சமும் கனமும் உண்டானது என்று வாசிக்கிறோம். மொர்தெகாய்க்கு கனம், எஸ்தரை உயர்த்திடுறாங்க, அந்த ஆமான தூக்கிலிட்டுறாங்க. இவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய பெரிய கனம் கிடச்சிது. ஆகவே ஜெபத்தை விட்டுறாதீங்க.
இன்னிலேருந்து ஒரு தீர்மானம் எடுங்க. பெற்றோடைய ஜெபம் போதாது, லீடர்ஸுடைய ஜெபம் போதாது, ஆவிக்குரிய பெற்றோடைய ஜெபம் போதாது. கர்த்தருடைய தனிப்பட்ட ஜெபத்தை பார்த்து உன்னை தனிப்பட்ட ரீதியிலே உயர்த்த விரும்புகிறார், கனப்படுத்த விரும்புகிறார். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். மூன்றாவதாக, ஹானரபிள் யூத், பர்பஸ்ஃபுல் யூத், ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு தீர்மானம் செய்து இதெல்லாம் எனக்கு வேண்டான்னு விளக்குறவன் தான் ஒரு கனம் பொருந்திய வாலிபனாய் மாற முடியும். சில காரியங்களை பிரித்தெடுத்து தீழ்ப்பானவில் இன்று வெளியேற பெற்றதை பிரித்தெடுப்பாயாக. எதெல்லாம் பிரித்தெடுப்பேன்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கனம் உண்டு, ஒரு கனமுள்ள வாழ்க்கை உண்டு. ஸோ பர்பஸ்ஃபுல் யூத் இஸ் a honorable youth, will become a honorable youth. Let us turn to 2 Chronicles 17:5. 2 Chronicles 17:5. Jehoshaphat had riches and honor in abundance. யோசபாத் ராஜாவுக்கு அதிகமான ஐஸ்வர்யமும் கனமும் மிகுதியாக இருந்தது. தகப்பனாகிய ஆசாவுடைய இடத்திலே யோசபாத் ராஜாவாக ஏற்படுத்தப்படுகிறார். ஆனால் ஏற்படுத்தப்பட்ட உடனே வசனம் சொல்லுவது 5ஆம் வசனத்திலே கனம் மிகுதியாக இருந்தது. ராஜாவை ஏற்படுத்தின கனம் பெற்றான். ராஜாவின் ஸ்தானத்தில் வந்தது மாத்திரமல்ல, இன்னும் அதிகமான கனம் கிடைத்தது. அதோடைய சீக்ரெட் என்ன, அதோடைய ரகசியம் என்ன? 4ஆம் வசனம், he sought the Lord God and walked in his commandments and not after the doings of Israel. Verse 6, he took away the high places and groves out of Judah. இது மிக முக்கியமான பாயிண்ட்டு. இன்னைக்கு ஒரு விசேஷித்த ஆசுவத்தை பிள்ளைகளே உங்களுக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த 3வது பாயிண்ட்டை நான் ப்ரிப்பேர் பண்ணும்போதே நான் உணர்ந்தேன், ஆண்டவரே இந்த பாயிண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறேன், இது இந்த பிள்ளைகளுக்கு ஆசுவதமாய் மாற வேண்டும் என்று நான் உணர்ந்தேன். முக்கியமான பாயிண்ட்டு எல்லாரும் கவனிங்க. 2 நாளாகவும் 17:5 கனம். 4ஆம் வசனம், 4ஆம் வசனத்திலே நாம் வாசித்தோம், தான் தகப்பனுடைய தேவனை தேடி இஸ்ரவேலுடைய செய்கையின்படி நடவாமல் அவருடைய கற்பனை நடந்து கொண்டான். 6ஆம் வசனம் முக்கியம், அவன் மேடைகளையும் விக்கிரக தோப்புகளையும் யூதாவை விட்டு அகற்றினான், அவன் பாகால்களை தேடவில்லை. 3ஆம் வசனம், he did not seek after Baalim. இதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா? நீங்கள் சொல்லலாம், எங்கிட்ட என்ன ஆண்டி விக்கிரமமாக இருக்குது, எங்கிட்ட மேடையாக இருக்குது, நாங்கள் பாட்டுக்காக பிள்ளைகளாக உட்காந்துருக்குறோம், ரொம்ப நல்ல பிள்ளைகளாக உட்காந்துருக்குறோம், எங்கிட்ட எங்கள் ஆண்டி விக்கிரகம்னு சொல்கிறீங்கல்ல. உங்களுக்காக தான் நான் ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். 2 நாளாகவும் 15-17 இந்த வசனத்தை வாசித்துட்டு நான் மேடைகள்னால் என்னன்னு சொல்கிறேன். 2 நாளாகவும் 15-17. 2 Chronicles 15:17. We read that Jehoshaphat removed all the high places. But read 2 Chronicles 15:17, the previous 2 chapters. But the high places were not taken out of Israel. 2 நாளாகவும் 15-17 மேடைகளோ இஸ்ரவேலிலிருந்து தகர்க்கப்படவில்லை. விக்கிரங்களை எடுத்துட்டாங்க, விக்கிரங்களை வைக்கிற மேடைகள் தகர்க்கப்படவில்லை. நீங்கள் சில காரியங்களை பிரித்தெடுக்கணும், சில காரியங்களை விட்டு விடுக்கிறதுக்கு தீர்மானம் எடுத்தால் கடம் கிடைக்கும் என்று தான் உங்கள்கிட்ட நான் பேசிகிட்ருக்கேன். அப்போ மேடைகள் அகற்றப்படவில்லை. மேடைகள் எதற்கு பயன்படுத்தினாங்கன்னா விக்கிரங்களை வைக்கிறதுக்கு மேடைகள். இஸ்ரவேலர் பாவம் செய்தவுடனே மற்ற தெய்வங்கள், அந்நிய தெய்வங்களெல்லாம் அந்த மேடைகளை விட்டு எடுத்துருவாங்க. அந்த மேடைகளை மாத்திரம் அப்படியே வைத்து கொண்டே இருந்தாங்க 15ஆம் அதிகாரத்தில். ஆனால் 17ஆம் அதிகாரம் வந்த உடனே யோசபாத் என்ன பண்ணுறான், மேடைகளை தகர்த்தெறிகிறான். இந்த இடத்துல முதல்ல விக்கிரங்களை சொல்கிறார். விக்கிரங்கள் தேவனுக்கும் நமக்கும் இடையாக நிற்கிற காரியங்கள், பாவங்கள், பாவமான காரியங்கள், பாவமான சிந்தனைகள், சோதனைகள், எல்லாம் விக்கிரங்கள். ஆனால் மேடைகள் எது என்றால் அந்த பாவத்துக்கு உதவுகிற பொருள்களும், அந்த பாவத்துக்கு உதவுகிற நண்பர்களும், பாவத்துக்கு உதவுகிற நபர்களும், இதுதான் மேடைகள். புரியுதா உங்களுக்கு? மேடைகள் அகற்றப்படவில்லை, ஆனால் விக்கிரங்கள் அகற்றப்பட்டாயிடுச்சு. இப்போ நான் விக்கிரங்கள் என்ன சொன்னேன், உங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற பாவங்கள், பாவத்துக்குரிய சிந்தனைகள், பாவ சுவாபங்கள், சோதனைகள், இதெல்லாம் பாவமான காரியங்கள் எல்லாம், இதெல்லாம் விக்கிரங்கள். ஆனால் மேடைகள் என்னென்னா இந்த பாவம் செய்வதற்கு தூண்டுகிறதான காரியங்கள். பாவம் செய்கிற தூண்டுறதுக்கு ஒன்று என்ன, செல்லு. அப்போ செல்லு என்ன ஆண்டி தூக்கி போட்டுணுமான்னு கேட்குறீங்களா? 15ஆம் அதிகாரத்தில் மேடைகள்
அகற்றப்படவில்லை. ஆனால் இவன் வந்து தீர்மானம் எடுத்து அந்த மேடையெல்லாம் தகர்த்து எறிகிறான். அதே போல் நான் என்ன சொல்றேன்னா, the high places are those things which facilitate you to sin, but the idols are those sins and sinful natures. So have you demolished the high places in your lives? The high places may be a hidden novel book in your room. It may be a CD hidden in your cupboard. Maybe it is a unwanted picture behind your door, or maybe a unwanted friend's phone number that is facilitate you to sin, to have a sinful relationship. நல்லா கவனிங்க. அது ஒரு ப்ரோக்ராமாக இருக்கலாம், ஒரு மியூசிக்காக இருக்கலாம், உங்கள் செல்லில் வச்சுருக்கிற ஒரு மியூசிக்காக இருக்கலாம், ஒரு வீடியோவாக இருக்கலாம். ஏதோ ஒரு செல்லில் ஒரு மூலையில் போட்டு வச்சுக்கிட்டு இதை நம்ம வந்து லீஷரில் நம்மளுக்கு போர் அடித்தா யூஸ் பண்ணலான்னு சொல்லி உங்களுடைய செல்லில் உங்களுடைய லேப்டாப்பில் போட்டு வச்சு அதுக்கு பாஸ்வேர்ட் போட்டு மூடி மறைச்சி வச்சுருக்கீங்கன்னா அப்படிப்பட்ட காரியங்கள் மேடைகள். எப்போ வேணால் அது உங்களை வந்து பாவத்துக்கு நேராக வழி நடத்தும். ஒரு புக்கை ஒழிச்சு வச்சுருப்பீங்கன்றா, ஒரு தேவையில்லாத ஒரு சீடியை வச்சுருப்பீங்கன்றா, உங்கள் வீட்டில் ஒரு தேவையில்லாத படத்தை வச்சுருப்பீங்கன்றா, உங்கள் செல்லில் ஒரு கேலண்டரோ எதுவாக இருந்தாலும் அவைகளெல்லாம் மேடைகள். அது ஒரு நாளிலே உங்களை பாவம் செய்ய தூண்டிவிடும். அதனால் இன்றைக்கி அந்த மேடைகள் தகர்க்கப்பட வேண்டும். ஒரு அன்வான்ட் ரிலேஷன்ஷிப்பில் இருப்பீங்கன்றா, உங்களை அந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே நடத்தின ஒரு ஃப்ரெண்டுடைய ஃபோன் நம்பர் இருந்தால் உடனே இரேஸ் பண்ணுங்கள். அவங்க தூது கொடுத்துக்கிட்டு உங்களுக்கு தூது அனுப்பிக்கிட்டு உங்களை அன்வான்ட் ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே இன்னும் தொடர்ந்து ஸ்ட்ரென்தன் பண்ணிகிட்டு இருப்பாங்கன்னா, அந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து உங்களால் வெளியே வர முடியலன்னா, முதலாவது அந்த தூது அனுப்புகிறாங்க இல்லையா, அவங்களுடைய நம்பரை உங்களுடைய ஃபோன்லேருந்து இரேஸ் பண்ணுங்கள். இது ஒரு கண்டிப்பான காரியமாக இருந்தாலும் இதை ஏற்றுக்கொள்ளுங்கள். அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். சீடியாக இருந்தால் உடைச்சி போடுங்க. சில சமயம் நம்ம என்ன தெரியுமா யோசிப்போம், இந்த வேண்டாத ஒரு புஸ்தகம், ஒரு கதை புஸ்தகம், அதை வந்து நான் என் பெட்டுக்கடியில் வச்சுக்கிறேன், தேவைப்படுறா நான் எடுத்துக்கிறேன். அதெல்லாம் மேடைகள், தகர்க்கப்பட வேண்டும். அதே மாதிரி வேண்டாத சீடியை வச்சுக்கிறேன், ஒரு வேண்டாத ஒரு படத்தை நான் என்னுடைய செல்லில் வச்சுக்கிறேன், அதெல்லாம் மேடைகள். அது எங்கேயோ ஒரு மூலையில் தான் இருக்குது, நான் பார்க்குறதில்ல. அந்த ஒரு சினிமா காட்சி நான் பார்க்குறதில்ல. அது ஒரு டியூனு, அந்த டியூன் நல்லா இருக்குன்னு நான் வச்சுருக்கிறேன். ரிங்டோனு, அன்றைக்கி ஒரு வாலிபன் எனக்கு ஃபோன் பண்ணுறான், ரிங்டோனு அப்படி இருக்குது. இப்போ நடந்த ஒரு ஃபோன் காலையில் கொஞ்சம் ஒரு 3 மாதத்துக்கு முன்னால் அதை வேண்டாத ஒரு ரிங்டோன் இருந்தால் அதை எடுத்துருங்க. அது என்னென்னா, அந்த ரிங்டோனை கேட்டால் என்ன இருக்குது உங்களுக்கு, சுசமே அந்த ரிங்டோன் கேட்டால் நல்லா இருக்குல்ல, அந்த ரிங்டோன் ஒரு மேடை. அந்த ரிங்டோன் இன்றைக்கி கேட்க சொல்லும், அந்த சினிமா பாட்டு ரிங்டோனாக வச்சு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்களை என்ன பண்ண சொல்லும், அந்த சினிமா பாட்டு நல்லா இருக்குதே, அந்த சினிமா பாட்டு எந்த சினிமாவில் வந்துச்சுன்னு சொல்லி உங்களை பாவம் செய்ய தூண்ட வைக்கும். அந்த ரிங்டோனை எடுத்துருங்க. அருமையான அழகழகு வர்ஷிப் சாங்ஸ் இருக்குது இல்லையா, இந்த செல்லில் வேண்டாத பிக்சர்ஸை ப்ரொஃபைல் பிக்காக வைக்காதீங்க. ஆண்டவர் எல்லாவற்றையும் வாட்ச் பண்ணுறாரு. அதனால் இப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் இரேஸ் பண்ணி பிரேக் பண்ணி, if you cut off the friends who are go out as messengers for an unwanted relationship, erase that number. If you break those high places, God will honor you for your decision and reward you bountifully. அதனால் be purposeful to eradicate all the idols, all the sins, and also remove or break the high places. அருமையான பிள்ளைங்களா, என் மேலே கோபம் இல்லையே, அப்படிப்பட்டதான காரியங்களை இன்றைக்கெல்லாம் உடை தெரிந்து பாவம் செய்ய தூண்டுகிற எல்லாமே மேடைகள். அந்த மேடையில் தெரிஞ்சிருங்க. நீங்கள் பரிசுத்தமாக வாழ்ந்து பாருங்கள். கர்த்தர் உங்களை ஒரு கனம் பொருந்திய வாலிபனாக வைப்பார். ஒரே ஒரு சின்ன சம்பவத்தை நான் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன்னு. ஒரு ராஜா இருந்தார். அந்த 2 குதிரை குட்டிகளை கொண்டு வந்து விட்டாங்களாம். அந்த 2 குதிரை குட்டிகளும் உள்ளே போய் ராஜாவுடைய பேலஸில் கொண்டு போய் விட்டுட்டாங்க. அப்போ அந்த பேலஸில் வந்து வெளியே அந்த ஒரு ஓப்பன் கிரவுண்டில் அந்த 2 குதிரை குட்டிகளும் கூட்டிகிட்டு வந்து விட்டாங்களாம். பார்த்தா ஒரு பெரிய ஃபென்ஸ் இருந்துச்சான். ஃபென்ஸ் இருந்தவுடனே அந்த ஃபென்ஸை தாண்டி போகாதபடிக்கு ஒரு பயங்கர பலத்த பாதுகாப்பு. அப்போ அந்த 2 குதிரைக்குட்டியும் அந்த போடுற சாப்பாடை சாப்பிட்டுட்டு அந்த கொடுக்கப்பட்ட அந்த வட்டத்துக்குள்ளே தான் அதுங்க என்ன பண்ணணுமா, மூவ் பண்ணணுமா. அப்படி இருந்தபோது அதில் ஒரு குதிரைக்குட்டி யோசிச்சா, நான் சொல்லும் போதே நீங்கள் எந்த குதிரைக்குட்டின்னு யோசிக்கணும், சரியா? கதையை கவனிக்கணும். கதையை கவனிச்சா தான் புரியும். அந்த குதிரைக்குட்டி கொஞ்சம் பெருசாகி ஒரு குதிரையாக ஆயிடுச்சு. அந்த கதைக்கு அப்புறம் வரேன்.
குதிரை குட்டி ஒன்று வந்து யோசிச்சான், இது ரொம்ப நம்மளை என்ன பண்ணுறாங்க, கட்டுப்பாடு பண்ணுறாங்க. அதுங்களை என்ன பண்ணுவாங்களாம், அது அவங்க கொடுக்குற சாப்பாடு தானா. ஆனால் இந்த ஒரு குதிரை குட்டி எட்டி எட்டி அந்த ஃபென்ஸோட எட்டி பார்த்தா மற்ற எல்லாம் நல்லா மேய்ஞ்சிட்ருக்குமா, மான் ஓடுமா, குதிரை ஓடுமா, என்னென்னவோ மேய்ஞ்சிட்ருக்குமா. அதுங்கெல்லாம் ஜாலியாக இருக்குது, நம்மளை மாத்திரம் இப்படி உள்ளே வச்சுருக்காங்களேன்னு சொல்லி இது எட்டி பார்த்துட்டு இந்த குதிரை குட்டி பார்த்துக்கிட்டே இருந்துச்சான். அந்த பின்னால் வந்து ஒரு குட்டி டோர் இருந்துச்சான். அது எப்போ திறக்கிறாங்கன்னு பார்த்துட்டு இங்கேருந்து நம்மளுக்கு சரிப்படாதுப்பான்னு சொல்லி திறந்து விட்டாங்க. இப்போ எப்போயோ திறந்துருக்காங்க குதிரை. இப்போ லாக்டவுனில் திறந்து விட்டால் எல்லாம் வெளியில் ஓடிடுவோமே, அப்படி அந்த மாதிரி எப்போ திறக்குன்னு காத்திருந்து ஓடிடுச்சான். இந்த குதிரைக்குட்டி வெளியில் ஓடிடுச்சு. ஆனால் இந்த குதிரைக்குட்டி வந்து என்ன பண்ணுது, அது பார்க்குது வெளியில் ஓடுறத பேசாமல் இருந்தது. இதுக்கு என்ன, ராஜா வீட்டில் நல்லா சாப்பாடு இருக்குது, ஆனால் ஃப்ரீடம் இல்லை தான், ஆனால் நல்லா இருக்குது. இதுங்க ரெண்டு வளருதுங்க. அது வெளியில் இருந்துட்டு ஒரு மாதிரி ஏளனமாக பார்க்குற மாதிரி இருக்குது. என்ன நீ உள்ளே மாட்டிக்கிட்ட, நான் பேர் இங்கே ஜாலியாக இருக்கிறேன், ஜாலியாக சுற்றிட்டுருக்கேன், எனக்கு தேவையானதை சாப்பிட்றேன். அப்புறம் இந்த குட்டிங்க ரெண்டு பெருசாகுது. அப்போ வளர்ந்த உடனே கொஞ்சம் நாட்கள் கழித்து அன்றைக்கு ராஜாவுடைய பிறந்த நாள். அப்போ அவர் ராஜ பவனி குதிரை மேலே வரணும்னு ஆசைப்படுறார். சேரியட்ஸ் இல்லையா, தேரில் பூட்டி அந்த சேரியட்டில் ஏறி வரத்துக்கு ரெண்டு குதிரையும் குட்டியும் உள்ளே இருந்துச்சுன்னா என்ன பண்ணியிருப்பார், ரெண்டு குதிரையும் பூட்டி போயிருப்பாரா. இது ஒன்று வெளியில் போயிடுச்சுல்ல. இப்போ இதை வந்து என்ன பண்ணுறாங்களாம், அவர் ஈவினிங் வந்து ஒரு 7 மணிக்கு ப்ரொசஷனுக்கு 3 மணிக்கே இந்த குதிரையை அழகாக அலங்கரிக்கிறாங்க, டெக்கரேட் பண்ணுறாங்க. அப்போ டெக்கரேட் பண்ணுறப்ப என்ன ஆகுது, இது அழகாக அந்த கடிவாளெல்லாம் போட்டு ராஜா ஒரு அழகான அந்த இதெல்லாம் விரித்து அந்த ரதத்தில் ஏற்றி பெரிய பேலஸ் கேட்டை திறந்து அந்த தெரு ஃபுல்லாக உலா வந்து ஹார்ஸ் ஆட் அ ராயல் ப்ரொசஷன். அப்போ பயங்கர கனப்படுத்தப்பட்டுச்சான் அந்த குதிரை. அந்த வெளியில் போன குதிரை வேடிக்கை பார்த்துட்டு இருந்துச்சான். இது பார்த்தா தன்னை பார்க்குதான், அதை பார்க்குதான். என்ன இதுக்கு நல்லா கம்பளம் போட்டு வெல்வெட் துணியெல்லாம் போட்டு மணியெல்லாம் போட்டு இவ்வளோ அழகாக இருக்குதே, நம்ம இதை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிச்சான். அப்போ அந்த குதிரை கனப்படுத்தப்பட்டது. எந்த குதிரை, அந்த வரம்புக்குள்ளாக இருந்து எது வேண்டும் எது வேண்டாம் என்று தீர்மானம் எடுத்து அந்த குதிரைக்குட்டி என்ன பண்ணுச்சு, ஒரு கனம் பெற்றது. ஆகவே இந்த வேளையிலே ஒரே ஒரு ப்ராமிஸ் நான் கொடுத்து நான் முடிக்கிறேன். Let us turn to Isaiah chapter 62 verses 2 and 3. Isaiah 62 2 and 3. Second verse வந்து ரொம்ப அழகான வசனம். நம்ம எப்பொழுதுமே அந்த ஐசையா 62ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நீ ராஜ முடியாய் இருப்பாய், கிரீடமாக இருப்பாய், அதே மாதிரி தான் நம்ம வாசிப்போம். ஆனால் இன்னைக்கு இட்ஸ் அ ப்ராமிஸ் ஃபார் த யங் சில்ட்ரன். டியர் சில்ட்ரன், லிசன். Isaiah chapter 62 verse 2. And Gentiles shall see thy righteousness, and all kings shall see thy glory. It means thy honor. And thou shalt be called by a new name which the mouth of the Lord shall name. Third verse is, thou shalt also be a crown of glory in the hand of the Lord, and a royal diadem in the hand of thy God. தமிழில் கூட சொல்லப்பட்டிருக்குது, அவர்கள் புறஜாதிகள் உன்னுடைய நீதியை காண்பார்கள், அவர்கள் உன்னுடைய மகிமையை காண்பார்கள். மகிமை இந்த இடத்துல உன்னுடைய கனத்தை காண்பார்கள், நீ புது நாமத்தினாலே அழைக்கப்படுவாய். 3ஆம் வசனம், நீ கர்த்தருடைய கையிலே அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்திலே ராஜ முடியுமாய் இருப்பாய். இந்த வாக்குத்தத்தத்தை நீ உரிமை பாராட்டி ஜெபிங்க. நம்ம ஒரு ஜெபம் செய்வோம். கர்த்தர் உங்களோடு கூட இன்றைக்கு பேசியிருக்கிறார். ஆண்டவரே, என்னை ஒரு உண்மை உள்ள வாலிபனாய் வைத்து என்னை நீர் கனப்படுத்தும். ஆண்டவரே, என்னை ஒரு ஜெபிக்கிற வாலிபனாய் மாற்றி என்னை கனப்படுத்தும். 3ஆவதாக, எது வேண்டும் வேண்டாம் என்று பிரித்தெடுக்கத்தக்க ஒரு தீர்மானம் எடுக்கிற ஒரு வாலிபனாய் வைத்து என்னை கனப்படுத்தும் என்று சொல்லி எல்லாரும் 2 நிமிஷம் கண்களை மூடி உங்களுக்கு வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. உங்களுக்காக ஜெபிக்க வருகிறேன். அன்பான பிதாவே, இந்த அருமையான நேரத்துக்காக வண்டியோடு சோத்திருக்கிறோம். இந்த அருமையான நேரத்தை எங்களுக்கு கொடுத்தீங்க. உடைய வசனத்தை கத்தாவே தியானிக்க கொடுத்த உடைய கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா தடைகளின் மத்தியிலும்
தேவனுடைய வசனம் ஆண்டவரே அதிகாரத்தோடு கர்த்தாவே அப்பா எங்களை உணர்த்தும்படியாய் கடந்து வந்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா பிள்ளைகளும் விசேஷமாக ஒரு குறிப்புக்காக ஜெபிக்கிறோம். மேடைகள் ஆகிய தங்களுடைய பாவத்துக்கு தூண்டுகிற எந்த நபராக இருந்தாலும் எந்த பொருளாக இருந்தாலும் ஆண்டவரே அவர்களை எல்லா மேடைகளையும் தகர்த்து எரியத்தக்கதாக யோசபாத் ராஜாவை போல கனம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக இந்த எல்லா வாலிப பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே கிருபை தருவீராக. இந்த பிள்ளையுடைய வாழ்க்கையை உண்மையை கட்டளையிடுவீராக. இந்த பிள்ளையுடைய வாழ்க்கையுடைய ஜெப ஜீவியத்தை கர்த்தாவே ஆண்டவரே இன்னும் அதிகமாய் உயர்த்துவீராக. ஜெப வீரர்களாய் மாற்றுவீராக. இந்த பிள்ளைகள் எல்லாரும் கனம் பொருந்திய வலுவிலாய் மாற்றும். இரத்தத்தின் மறையில் வைத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமீன். God bless you children.